Come Holy Spirit, fill my heart. Come Holy Spirit, set me apart. Come Holy Spirit, to you I pray. Come Holy Spirit, show me the way. Come Holy Spirit, and fill my heart. Come Holy Spirit, and melt me now. Come Holy Spirit, and mold me now. Come Holy Spirit, and use me now. Pour out your grace upon this place. I feel your healing touch, warm embrace. Oh. ஓகேங்க, குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ? I welcome you to my YouTube channel, Rise and Shine Nirmala. In the video, what I am going to share it with you is the Holy Bible, New Testament, the Gospel according to St. Matthew, chapter 16, the verses 24, 25, 26. ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட் வசனம் 24th வசனம் என்ன சொல்ல போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயே ஜீசஸ் டோல்ட் ஹிஸ் டிசைபிள்ஸ், whoever want to be my disciple, let them deny themselves, take up their cross and follow me. அப்படின்னா யாராவது என்னுடைய சீடராக இருக்க விரும்பினால் தங்களையே மறுத்து தங்களுடைய சிலுவையை ஏற்றுக்கொண்டு என்னை பின்தொடரட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இட் இஸ் அ ஓப்பன் இன்விடேஷன், இட்ஸ் அ யூனிவர்சல் இன்விடேஷன் டு ஆல் பீப்புள், பட் இட் இஸ் அ ட்ரூ கிறிஸ்டியன் டிசைபிள்ஷிப். இட்ஸ் அ ட்ரைஃபோல்ட் கமிட்மெண்ட். ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டின்னு பார்க்கும்போது செல்ஃப் டினாயல். செல்ஃப் டினாயல்னால் இப்போ எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய எனக்கு உள்ள ட்ரீம்ஸ் இருக்கும். ஸோ ஐ வாண்ட் டு ஃபுல்ஃபில் ஆல் தோஸ், ஐ வாண்ட் டு பிரிங் எவ்ரி ட்ரீம் இன்டு ரியாலிட்டி. அப்படி என்னுடைய சொந்த விருப்புகளை நான் ஃபுல்ஃபில் பண்ண நினைக்காம, பட் கடவுளுடைய விருப்பம் என்ன, ஜீசஸ் என்ன விரும்புகிறாரு, நான் என்ன செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு, அதை தெரிந்து கொண்டு அதை நான் செய்ய கடவுள் கிட்ட என்னை ஒப்பு கொடுத்தோ அதை நான் செய்ய போகிறேன் அப்படின்னா தன்னையே மறுக்கிறது. ரெண்டாவது, இதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அந்த வாழ்க்கை நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது, நமக்கு ஒரு பிரச்சனைக்குரிய சவால்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்படி என்ன ஆகும்னு சொன்னாக்கா, நிறைய எதிர்ப்புகள், அவமானங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், ஆதி திருச்சிவில் நடந்த மாதிரி ரத்தம் சிந்தி சாகிற அளவுக்கு அது கொண்டு போய் விடலாம். ஆதி திருச்சிவில் அப்படி தானே இருந்தாங்க, அப்போஸ்தலர்களும் அப்படி தான் இருந்தாங்க. அடிபட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள், ரத்தம் சிந்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருந்தார் இல்லைங்களா? பல கிறிஸ்தவர்களும் அப்படி தான் மடிந்தார்கள். அப்போது நம்ம அதையெல்லாம் ஏற்றுக்கொண்ட ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை நம்ம ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பின் சொல்கிறது தான் இந்த ரெண்டாவது. அதுதான் தியாகம். அதாங்க சாக்ரிஃபிஷியல் எண்டூரன்ஸ் சொல்கிறது. அதாவது துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கை, சவால்கள் நிறைந்த வாழ்க்கை, தியாகத்தை செய்து பணி செய்யக்கூடிய வாழ்க்கை. அதுதான். மூணாவது என்னன்னு சொன்னாக்கா ஆக்டிவ் ஒபீடியன்ஸ். கடவுள் நமக்கு என்ன சொல்கிறாரு, என்ன கட்டளையிடுறாரு, நான் என்ன செய்யணும்னு அவர் எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவருடைய திருமணத்துக்கு நான் கீழ்ப்படுகிறது. இதுதான் ட்ரைஃபோல்ட் கமிட்மெண்ட் சொல்கிறது. அப்போது ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, என்னுடைய சீடராக இருக்க விரும்பினால் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடர. எந்த பின்னணியில் ஏன் இப்படி ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னாலும் பார்ப்போம். இப்போ இது இதே 16வது அதிகாரத்தில் நீங்கள் 13வது வருஷத்துக்கு போனீங்கன்னா அவர் சொல்கிறாரு, அப்போ பிலிப்பு செசரியாட்ட போகும்போது ஆண்டவராக இயேசு சீடர்கள்ட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாருனாக்கா, நான் யாருன்னு மக்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, எலியான்னு சொல்கிறாங்க, எரிவாக்குன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் யாருன்னு சொல்லும்போது பேதுரு சொல்கிறாரு, என்ன பார்த்தா நீங்கள் நீர் மெஸ்ஸையா, இறைமகன் சொல்கிறார். அப்போது நீ இது நீயா சொல்ல கடவுள் உனக்கு வெளிப்படுத்தினாருன்னு சொல்கிறார். அதுக்கு பிறகு வாட்ஸ் ஹேப்பனிங், அதுக்கு பிறகு ஜீசஸ் ஸ்டார்டட் டெல்லிங் த டிசைபிள்ஸ் that he must go to Jerusalem and undergo the greater sufferings at the hands of the elders
chief priest and the scribes and died அப்படின்னு சொல்கிறார். தென் ஆஃப்டர்வார்ட்ஸ் அந்த தேர்ட் டே யூ ஷுட் பி ரசன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா உயிர் தழ வேண்டும்னு சொல்கிறாரு. அப்போது இவங்க வந்து அந்த சமயத்தில் பேதுரு என்ன சொல்கிறாருன்னு சொன்னாக்கா, he took Jesus, Peter took Jesus aside and started rebuking Jesus. What? God forbid it, Lord. இது வந்து உமக்கு நேரக்கூடாது. ஓகே, this must not happen to you அப்படிங்கிறாரு. அப்போது what Jesus turned to Peter and said, get behind Satan. அப்படியே ஒரு கடிந்து கொள்ளுகிறாரு. என்ன கடிந்து கொள்ளுகிறாரு? போ பின்னாலே சாத்தானே, for you are focusing your mind or setting up your mind on not on divine things but human mind, human things அப்படின்னு சொல்கிறார். நீ கடவுளுக்கு ஏற்புடைய காரியங்கள் எண்ணாமல் நீ மனிதனுக்குரிய காரியங்களை பற்றி நினைக்கிறாய் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நீ எனக்கு யோர் ஸ்டம்பிளிங் பிளாக் டு மீ, நீ எனக்கு வந்து தடையாக இருக்கேன்னு சொல்கிறாரு. அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், அப்போ வந்து அவரை உயர்த்தி வைத்த ஆண்டவரை இப்போ வந்து அவர் கடிந்து கொள்கிறார். அப்படின்னா இந்த அவர் வந்ததே, இந்த பூமிக்கு வந்ததே கஷ்டப்பட்டு தன்னுடைய சிலுவையை அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவரை மக்களை மீட்க வேண்டும் நான் சொல்கிறதுக்கு வந்து தடையாக இருக்கிறது யாருனாக்கா பேதுரு. அதனால தான் அவர் கடிந்து கொள்கிறார். அதனால தான் அந்த இதை சொல்கிறார். அப்படின்னா யாராவது என்னுடைய சீடராக இருக்க விரும்பினால் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரணும்னு சொல்கிறார். இப்போ அடுத்த 25வது வசனத்துக்கு போகலாம் பாருங்கள். அது என்ன சொல்கிறதுனாக்கா, ஐ மீன் தன் உயிரை காத்துக்கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து விடுவான், ஆனால் தன் உயிரை என் பொருட்டு இழப்பவனோ அதை பெற்றுக்கொள்வான்னு சொல்கிறாரு. whoever want to save their life will lose it, but whoever lose their life for my sake will save it அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என் பொருட்டு யாராவது வாழ்வை அழித்து கொண்டால் அவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா நம்ம பாவம் செய்து கடவுளை விட்டு விலகி போகாமல் ஆண்டவர் பொருட்டு துன்பங்களை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு கொடுத்த பணிகளை நம்ம செய்யும்போது நம்ம முடிவில்லாத வாழ்வை பெற்றுக்கொள்ளோம். ஆனால் நம்ம ஆன்மா செத்து போகாது. நம்ம வந்து கடவுளை விட்டு பிரிந்து நம்மளுடைய ஆன்மா செத்து போகாதபடி கெட்டு போகாதபடி நம்ம காத்துக்கொள்வார்னு சொல்கிறோன்னா அதுதான் அர்த்தம். ஓகேங்களா? அப்படின்னா அடுத்த வசனத்தை பாருங்கள், 26வது வசனம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒருவன் உலகமெல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து விட்டால் என்ன பயன்? தன் ஆன்மா தான் நமக்கு முக்கியம். ஆனால் உலகம் எனக்கு எல்லாம் இருக்குது. ஐ காட் அ லக்ஸுரியஸ் லைஃப், ஐ காட் எவ்ரிதிங், ஐ ஆம் வெல்த்தி, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு இருந்தாலும் அவன் பாவம் செய்து கடவுளை விட்டு பிரிந்திருந்தால் இவ்வளோ சொத்து இருந்தால் பிரயோஜனம், அவன் ஆன்மாவே இழந்து விடுறான் இல்லை அப்படின்னு சொல்கிறார் கடவுள். இப்போ அந்த இதை பற்றி அப்போஸ்தலனான பவுல் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அந்த லெட்டர் ஃப்ரம் செயின்ட் பால் டு கலாத்தியர், அதில் சாப்டர் 2 அதில் 20வது வசனத்தில் வாட் இஸ் டெல்லிங், and it is no longer I who live, but Jesus lives in me. Jesus is living in me. Jesus who lives in me அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து தான் என்னில் வாழ்கிறார். இட்ஸ் நோ லாங்கர் I who live, but Jesus lives in me அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? அப்படின்னா என்னதான் வாழ்வது நான் அல்லனா? அப்படின்னா அவருடைய சொந்த விருப்பங்கள் வாழ்க்கை எல்லாத்தையுமே விட்டுட்டாரு. ஆனால் யாருடைய பணியை செய்கிறார்? ஆண்டவரை பற்றி நற்செய்தி மக்களுக்கு அறிவிப்பார். ஆனால் அதற்கு அவர் வந்து கொடுத்த விலை என்னன்னு சொன்னாக்க நிறைய அவமானங்கள், கசையடிகள், பேச்சுகள், சிறையிருப்பு, கடைசியாக தலைவெட்டுண்டு இருந்தது. இதெல்லாமே அவர் விலையாக கொடுத்தது. ஆண்டவருக்காக இதை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னால் அதனால தான் அவர் சொல்கிறாரு, வாழ்வது நான் அல்ல,
கிறிஸ்து தான் என்னில் வாழ்கிறார். எனக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே என் கிறிஸ்து தான். ஸோ அவர் தான் என்னில் இருந்து கொண்டு இயக்கி கொண்டு இருக்கிறாருன்னு சொல்கிறது தான் அவர் வந்து அப்போஸ்தலனான பவுல் சொல்கிறார். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு கடவுளுக்கு வந்து பக்தியாக இருக்கிறோம், அது வேறு விஷயங்க. பட் கடவுள் வந்து என்ன கேட்குறாங்க, ஒரு சீடத்துவம், நீ எனக்கு சீடத்தியாக இருக்கணும்னு சொல்கிறாருங்க. அப்படின்னா ஒரு பக்தியோடு நின்று விடாமல் கடவுளுக்கு வந்து நம்ம சான்று பகிர்ந்து வாழ வேண்டும். கடவுளை நம்மளுடைய நற்செயல்களால் நம்ம வந்து ஆண்டவராக இயேசுவை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். இதுதான் கடவுள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். ஓகேங்களா? இப்போ நான் சின்ன ஒரு சாங்கோட நான் முடிச்சு விட்றேன். ஓகேங்களா? வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். ஹல்லேலூயா, ஆமென். கிறிஸ்து என்னில் வாழ்கிறார், இன்பம் எனக்கு தருகிறார். கிறிஸ்து நம்மில் வாழ்கின்றார், இன்பம் எனக்கு தருகின்றார். அன்பும் அருளும் பொழிகின்றார். அன்பும் அருளும் பொழிகின்றார், இன்பம் எனக்கு தருகின்றார். வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். ஓகேங்க, பாய். தேங்க்யூ ஸோ மச்.